புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து விநியோகம் செய்திருப்பதை கண்டுகொள்ளாத என்ஆர் அரசை கண்டித்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து விநியோகம் செய்திருப்பதை கண்டுகொள்ளாத ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சில நாட்களுக்கு முன்பு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் மூலம் அரசுக்கு நாம் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல தயக்கம் காட்டி மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது இந்த என்ஆர் அரசு. இப்படி மக்களின் உயிர்களில் பணம் சம்பாதிக்கும் என்ஆர் அரசை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் போலி மருந்துகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பல ஆண்டு காலங்களாக 2008, 2015, இப்போ 2025 மீண்டும் போலி மருந்து தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள். என்ஆர் அரசு இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இது சம்பந்தமாக ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் மூலயமா கடந்த வாரம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பாண்டிச்சேரியில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அது சம்மந்தமாக என்ஆர் அரசு எந்த ஒரு அறிக்கையும் நமக்கு கொடுக்கல. இது தொடர்ந்து இந்த போலி மருந்து அதிகரித்து வர்றது மக்களிடையே பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. நிறுவனத்தின் உரிமையை என்ஆர் அரசே பதவி விலகு. பாகூர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதனின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி குருவிநத்தம் பகுதியில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோரது தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களின் 6வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. குருவிநத்தம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே ராமநாதனின் திருவுருவ படம் வைத்து அதற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து மௌன அஞ்சலியுடன் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, மாநில அவைத் தலைவர் SP சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ராமநாதனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், புதுவையில் உள்ள அனைத்து தொகுதிகளில் உள்ள திமுக முக்கிய பொறுப்பாளர்கள், மேலும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சிகள் என அனைத்து கட்சியின் முக்கிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு ராமநாதனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து குருவிநத்தம் தூக்குப்பாலம் அருகே வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு மறைந்த ராமநாதன் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய மௌன அஞ்சலியுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் பாகூர் தொகுதி முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதனின் நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக அவரது ஆதரவாளர்கள் அனைத்து கிராமத்திலும் படம் வைத்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினர். வாங்க மனிதநேய மக்கள் RR ஐயா அவர்கள் தந்தை பெரியாரின் புகழ், RRின் புகழ், மனிதநேய RRின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் புகழ். இந்தியாவின் சிறந்த 10 காவல் நிலையங்களில் 8வது இடத்தை பிடித்த பாகூர் காவல் நிலையம். நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறந்த 10 காவல் நிலையங்களை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு அறிவித்து வருகிறது. இந்த விருது குற்றங்களை கண்டறிதல், குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தல்,
குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல், விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபடுதல், சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுதல், குற்றப்பதிவேடுகளை பராமரித்தல், புகார் அளிக்க வரும் பொதுமக்களை வரவேற்கும் முறை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான சிறந்த 10 காவல் நிலையங்களுக்கான பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது. அதில் புதுச்சேரி மாநிலம் பாகூர் காவல் நிலையம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. சிறந்த காவல் நிலையமாக தேர்வாகியுள்ள பாகூர் காவல் நிலைய ஆய்வாளர் சஜித் மற்றும் காவல்துறையினருக்கு ஐஜி அஜித்குமார் சிங்லா பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபற்றி காவல்துறையினர் தரப்பில் கூறுகையில், இந்திய நாட்டில் 17,132 காவல் நிலையங்கள் மொத்தம் உள்ளன. இவற்றில் ஆண்டுதோறும் 10 சிறந்த காவல் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகின்றன. 80 வகைகளில் இந்த காவல் நிலையங்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் ஆய்வு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்படுகின்றன. இவற்றில் 8வது இடத்தை பாகூர் காவல் நிலையம் பிடித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றனர். ஏற்கனவே 2018 நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் இந்திய அளவில் 4வது இடத்தை பிடித்திருந்தது. அதன் பிறகு தற்போது பாகூர் காவல் நிலையம் தேசிய அளவில் 8வது இடத்தை பிடித்து புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மணப்பட்டு பகுதியில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் விழாவை ஒட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களின் 6வது ஆண்டு நினைவு நாள் பாகூர் தொகுதியின் அனைத்து பகுதிகளிலும் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மணப்பட்டு மந்தைவெளி திடலில் நடைபெற்ற அன்னாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு மனிதநேயர் ராமநாதன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மணப்பட்டு கிராமத்தின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, வட்டார காங்கிரஸ் தலைவர் மணவாளன், ஞானவேல், முருகையன், ஜெயராமன், சந்திரபாலு, விஜயபாஸ்கரன், சரவணன், பிரகாஷ், செழியன், நாவலன், சந்துரு, தவமணி, சந்திரன், ஜெகநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வாங்க கட்டை ஓரமாக வச்சுருங்க, அப்படி வச்சுருங்க, கட்டை ஓரமாக புதுச்சேரி திருப்புவனை துணை மின் நிலையத்தில் ரூபாய் 1,04,50,000 செலவில் புனரமைப்பு மற்றும் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருப்புவனை பகுதியில் கடந்த 41 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 110 கிலோவாட்ஸ் துணை மின் நிலையம் கடந்த 1984ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி திறப்பு விழா செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நிலையில் 41 ஆண்டுகள் பழமையான இந்த துணை மின் நிலையத்தில் RCC தூண்கள் பழுதடைந்து பலவீனமான நிலையில் இருந்து வந்தது. இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மேற்கொண்ட நடவடிக்கையின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் துணை மின் நிலையத்தில் உள்ள RCC தூண்களை 75.15 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்து புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து வைத்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு பொதுப்பணித்துறை தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர்கள் நிர்மல்ராஜ், கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர்கள் பூபாலன், பாஸ்கர், மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர்கள் பழனிவேல், கோகுல், உதய ஆதித்யன், JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து துணை மின் நிலையத்தை சுற்றிலும் 29.35 லட்சம் ரூபாய் செலவில் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சார் நேரம் பாருங்க சார் இந்த பக்கம் பாருங்க சார் போட்டு பாருங்க சாமி சாமி சார் நேரம் பாருங்க நான் போன வச்சிரு இங்கே போறேன் அண்ணா திரும்புங்கண்ணா போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சர் மௌனம் காப்பதை கண்டித்தும் மேலும் இவ்விவகாரத்தில் அமைதியாக உள்ள புதுவை அரசை கண்டித்தும் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி காவல்துறையினருக்கு புகார் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கடந்த வாரம் தேசிய மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் போராட்டம் நடைபெற்றது. மேலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய மக்கள் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் சுதேசி மில் அருகே 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு போலி மருந்து குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கையில் போலி மருந்துகள் குறித்து பதாகைகள் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சிறைச்சாலை கழிவறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த செல்போன் பறிமுதல். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் 150க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். அவ்வப்போது சிறைச்சாலையில் கஞ்சா மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் காவல்துறையினர் சிறைச்சாலை முழுவதும் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள சிறைக்கு வெளியே இருந்த கழிவறையில் பதுக்கி வைத்திருந்த செல்போனை பறிமுதல் செய்தனர். பின்னர் சிறையில் நடத்திய விசாரணையில் செல்போன்களை பதுக்கி வைத்து பயன்படுத்தியது அடிதடி, கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புள்ள குற்றவாளிகளான லக்ஷ்மண், விநாயகமூர்த்தி, கேசவன், ரங்கராஜன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 4 பேர் மீதும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிறைச்சாலையில் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் தொடர்ந்து சிறைச்சாலையில் உள்ள குற்றவாளிகளுக்கு கஞ்சா மற்றும் செல்போன்கள் எப்படி வருகிறது என்பது புரியாத புதிராகவே உள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 1 விழுக்காடு உயர் சாதியினருக்கு 10 விழுக்காடு கல்வி, வேலைவாய்ப்பை இடஒதுக்கீடு வழங்குவது சமூக நீதிக்கு எதிரானது. எனவே உடனடியாக புதுவையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சமூக அமைப்புகள் சார்பில்
100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடரும் அரசுக்கு எதிரான தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். ஒரு மனு அளித்து அந்த மனுவில் உள்ள விவரத்திற்கு முன்னாலே சகதாயபூர்வமாக தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 13/12/2025 இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ரோட் ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் முதலமைச்சரை சந்தித்து அனுமதி கேட்ட தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் அனுமதி அளிக்கப்படாததால் எந்தவித பதிலும் அளிக்காமல் சென்றார். புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பின்பு ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்க முடியாது என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுடன் ஆனந்த் தனது கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சரை தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆனால் அனுமதி கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இதனையடுத்து வெளியே வந்த ஆனந்த் செய்தியாளர்களின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் மௌனமாக சென்றது குறிப்பிடத்தக்கது. சார் கொஞ்சம் எப்படி வந்துருங்க சார். ஐயா வரு என்ன வரு அனுமதி கிடையாது இல்லையா? ரோட் ஷோக்கு அனுமதி இல்ல. நம்ம என்ன கேட்கறோம்? அடுத்து மீண்டும் ரோட் ஷோ கேட்கணுமா? பொங்கோட்டையும் ஜெயலலிதா படமும் எம்ஜிஆர் படமும் வச்சிருக்காரு. அதுக்கு நீங்க எதுவுமே மறுப்பு தெரிவிக்க மாட்டீங்க. ஏன் சார் ரோட் ஷோவா பொதுக்கூட்டமா? சார் ரோட் ஷோவா பொதுக்கூட்டமா? அனுமதி கிடைச்சதா இல்லையா? தள்ளி போகுது. புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக சுமார் 250க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் குறைந்த சம்பளத்தில் பணி செய்து வருகின்றனர். இவர்கள் கர்ப்பிணிகள் நலன், குழந்தைகள் நலன், மகளிர் உடல் நலன்கள், டிபி, HIV உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நேரடி தொடர்பில் உள்ளனர். மாநிலத்தில் திடீரென ஏற்படும் அசாதாரண சூழ்நிலை காலங்களில் மக்களோடு மக்களாக இருந்து தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள். கொரோனா காலத்தில் தங்களது இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் சுகாதாரத்துறைக்கு துணை இருந்தனர். இவர்களது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் இவர்கள் பெறும் 10,000 ரூபாய் சம்பளத்தை 8,000 ரூபாய் அதிகமாக உயர்த்தி மாதம் 18,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என அறிவித்தீர்கள். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரின் சட்டமன்ற அறிவிப்பை செயல்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கடமையாகும். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஆஷா பணியாளர்களுக்கு கடந்த 6 மாதத்திற்கு முன்பு உயர்த்தப்பட்ட சம்பளம் இன்று வரை வழங்கப்படாமல் இருப்பது அரசு உயரதிகாரிகளின் சட்டவிரோத செயலாகும். முதலமைச்சருடைய சட்டமன்ற அறிவிப்பை கிடப்பில் போடும் அளவில் நிதி செயலர், தலைமைச் செயலர் மற்றும் அத்துறையின் செயலர்கள் இணைந்து இப்பிரச்சனையில் செயல்படுவதாக தெரிகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு மக்கள் மத்தியில் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறுகிய எண்ணத்தில் மேற்கூறிய அதிகாரிகளின் செயல்பாடு உள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். சட்டமன்ற பட்ஜெட்டின் போது தாங்கள் அறிவித்தது போன்று ஆஷா பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இதனால் அரசுக்கு மாதம் ஒன்றுக்கு கூடுதலாக 20 லட்சம் ரூபாய் தான் செலவாகும். இது பெரிய தொகையும் அல்ல. இதை வழங்க தடையாக உள்ள அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி எடுக்க வேண்டும். அங்கன்வாடி பணியிடங்களில் 344 அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் 274 அங்கன்வாடி உதவியாளர்கள் என 618 பெண்களுக்கான பணியிடங்கள் நிரப்புவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பம் செய்யும் போது குடியுரிமை மற்றும் ஜாதி சான்றிதழ் அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்பணிகளுக்கு விண்ணப்பம் செய்ய மேற்கூறிய குடியுரிமை மற்றும் ஜாதி சான்றிதழ் அந்தந்த தாலுகா அலுவலகங்களில் விண்ணப்பதாரர்கள் கேட்கும் போது அவர்களுக்கு மேற்கூறிய சான்றிதழ்கள் வழங்கப்படாமல் மறுக்கப்படுகின்றன. மேற்கூறிய பணிகளுக்கு நீங்கள் தேர்வான பிறகு இந்த சான்றிதழ் பெற்றுக் கொள்ளலாம் என வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறி விண்ணப்பதாரர்களை திருப்பி அனுப்புகின்றனர்.
அங்கன்வாடி பணிகளுக்கு விண்ணப்பம் செய்யும் போதே குடியுரிமை ஜாதி சான்றிதழ் சமர்ப்பிக்காத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என சம்பந்தப்பட்ட மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஒரு பணிக்கு விண்ணப்பம் செய்யும் போதே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சான்றிதழ் சமர்ப்பிப்பது சம்பந்தமாக இருவேறு கருத்துக்களை வாய்மொழியில் தெரிவித்துக் கொண்டு விண்ணப்பதாரர்களுக்கு மன உளைச்சலை அளிக்கின்றனர். இதிலும் முதலமைச்சர் அவர்கள் அரசு துறை அதிகாரிகளுக்கு சரியான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்வதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.